ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரதம மதனதானிய சமிருத்திமே தேகி தாபய சுவாகா. காலபுருஷனுக்கு 4வது ராசி நீர் ராசி, கடக ராசி. இந்த ராசியின் அதி தேவதை ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான். இங்குதான் குரு பகவான் பெருந்தனக்காரன் உச்சம் பெறுகிறார், செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார். அப்படியது சூட்சம ரகசியங்கள் இருந்த ராசி. மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசும் தைரியமானவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், அலங்கார பிரியர்கள், மாடி வீடு தோட்டம் என நீர்நிலையோடு வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பார்கள். இவர்களை சுகபோக வாழ்வு, வீடு மனை ஸ்திரச்சொத்து யோகம் இவர்களை எப்பொழுதுமே தேடி வந்த வண்ணமே இருக்கும். இந்த ராசியில்தான் புனர்பூஷம் நட்சத்திரமும் ஆயிலியம் நட்சத்திரமும் பூஷம் நட்சத்திரம் என்ற விசேஷமான குரு பகவான், புதன் பகவான், சனி பகவான் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களின் கூட்டணி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதனால தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் புத்திசாலிகளாகவும் நல்ல தன்னம்பிக்கை மேர்ந்தவர், நல்ல ஆன்மீக நோக்கம் போன்றவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த 2025 உள்ள கால சூழ்நிலையில் பார்க்கும்போது 7 மாத காலமாக 8ல் உள்ள ராகு பகவானும் இவர்கள் வாழ்க்கையை பிரச்சனைகளையும் உடல் பிரியும் கொடுத்த மனம்தான் இருந்தன. ஆனால் இவர்கள் ராசிக்கு 6 கூடிய ரணருண ரோகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான், 9 கூடிய பாக்கியாதிபதி என்ற மத்த காரகத்தை பெறும் குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரேஸ்தானத்தை மிதுன ராசியில் இருக்கின்றார். இந்த மிதுன ராசியில் இருந்து கொண்டு இந்த 5 மாத காலம் இந்த வக்கரம் பெற்ற 10 உள்ள சனி, 10 உள்ள சனி, 9 உள்ள சனி, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகுடைய கும்பமேட்டில் ராகு பிளஸ் சனி இருந்து இருக்கும் பொழுது அந்த 12ஆம் வீட்டிலிருந்து 6 குறியவன் 8ஆம் வீட்டில் இருப்பதை பார்க்கும் பொழுது எதிர்பாராத தனவரயோகம், பணவரயோகம், திடீர் புதையோகம், திடீர் விபரீத ராஜயோகம் அடிக்க போகுது. பொதுவாகவே இந்த உழைக்கில்லாத பணங்கள், உழைப்பில்லாத பணங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 138 நாட்களை கிடைக்கப் போகிறது. இது இவர்கள் வாங்கி வந்த வரம். ஏனெனில் சனி பகவானும் ராகு பகவானும் கும்பமேட்டில் இருக்கும்போது இந்த கும்பமனை காலபுருஷனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீடு, 11ஆம் வீட்டில் அரவியனும் கரும்பாம்பும் அதனுடன் சனி பகவானும் சேரும் பொழுது அந்த இடம் மிகவும் புண்ணியம் பெற்றதாய் குரு பகவானுடைய பார்வை, அந்த 6 கூடிய பார்வை பேண்டில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகத்தால் அந்த இடம் 8ஆம் இடம் புனிதமடைஞ்சு, 8ஆம் இடம் என்பது மறைமுக வழி வருமானம், உயிர் வருமானம், புதையல் வருமானம், லாட்ரி வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் இவர்களுக்கு புதைச்சு வைக்கப்பட்ட மறைமுக வழி வருமானங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த ராகு பகவானும் சனி பகவானும் தர காத்திருக்கின்றார். இந்த காலகட்டங்களில் இவர்கள் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். ஏனெனில் 8ல் உள்ள ராகுவும் சனியும் அஸ்தமத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்பாராமல் சிறு சிறு விபத்துகள் ஏற்படத்தான் செய்யும். இதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த விபத்து கண்டத்திலிருந்து தப்பித்து விடலாம். எதற்கும் இவர்கள் கவனமாக இருப்பது சிறு சிறு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆரோக்கிய தேரத்தையும் கொடுக்கும். இவர் இந்த காலகட்டங்களில் லக்ஷ்மி கயக்கிரவரை வழிபட்டு கொள்ளலாம், யோகம் பெருத்தடையும். மேலும் தன்வந்திரி பகவான் என்று சொல்லக்கூடிய பெருமாளையும் இவர்கள் வழிபடலாம். ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரய அமிர்த கலச கஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம என்று தன்வந்திரி பகவானுடைய சுலோகத்தை இவர்கள் தினந்தோறும் பாட்டாக 9 முறை இவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்ட 138 நாட்களை பாடி வழிபடும்போது, தன்வந்திரியை வழிபடும் பொழுது இவருடைய அஷ்டமத்தில் உள்ள தடைகள்லாம் குறைந்து இந்த தன்வந்திரி பகவான் இவர்களுக்கு யோகத்தை கொடுப்பார். லட்சுமி வழிபட்டு வரலாம். இந்த காலகட்டங்களில் முடிந்தால் இவர்கள் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று பானுமைந்தனையும் வழிபட்டு வரலாம். ஏனெனில் இந்த பானுமைந்தன் 8ல் உள்ள பானுமைந்தனை வழிபொழுது இவர் மன சங்கடங்கள் நீங்கி இவர் வாழ்க்கையே சந்தோஷத்தை கொடுப்பார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய்,
சச்சரவின்றி சாகா நீரில் சச்சரவின்றி சாகா நீரில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று மனதார நீங்கள் நலத்தீர்த்தத்தில் நீராடி திருநள்ளாறு சேர்ந்த சேத்திரத்தில் உள்ள இந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். மேலும் அஸ்தமத்தில் உள்ள ராகு பாதாள திறவுகோலை பாதார கசாலங்களை புதைப்பொருள் வகையில் கொடுக்கக்கூடிய ராகு இந்த காலகட்டம் உங்களுக்கு புதைப்பொருள் ஒளிப்படத்தில் உள்ள ரகசியத்தை கொடுக்கும், பாதாள திறவுகோலை கொடுக்கும், புதையல் யோகத்தை கொடுக்கும், லாட்ரி வருமானத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட கரும்பாபியின் ராகுவை இந்த கடகராசிக்காரர்கள் அவசியம் திருநாகேஸ்வரம் சென்று அந்த ராகு அபிஷேகம் இந்த ராகு கால வேளையில் நடைபெறும் பாலாபிஷேகத்தை கலந்து கொள்வது நிதர்சனமான யோகத்தை கொடுக்கும். பாரதேடனுமால் முன்னம்பானவர் கமுதம் நீயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நட்சுரம் பார்க்கப்பட்ட ராகுவே போட்டி போட்டி ரட்சுப்பாயே என்று அப்பன் ராகு பகவானை வழிபட்டு வரும்பொழுது யோகங்கள் பிழை கிடைத்து இந்த தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் பல தலைமுறைக்கு சொத்து செய்யக்கூடிய ராஜயோகத்தை இந்த வக்கரச்சனி உங்களுக்கு செய்ய போகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் இரண்டாம் வீடு உங்கள் ராசிக்கு 2 சூரிய பகவானும் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியிலே வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு ராசி இன்னும் தன்னம்பிக்கையும் தைரியம் கிடைத்து ஆரம்பிக்கின்ற நாள்களே இந்த வக்கரச்சனியால் நல்ல யோகங்கள் கிடைக்கப் போகின்றன. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி 3ஆம் இடம் என்றால் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்தில் கேது பகவான் செவ்வாய் பகவான் இருந்து தடைகளை பல கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடும் என அப்பன் முருகப்பெருமான் வழிபாடும் செய்து வரும் பொழுது யோகம் பல கிடைக்கும். மாணவர்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் கல்வி யோகம் கிடைக்கும். கணவன் மனைவிகள் தடைகள் ஏற்பட்டு நல்ல அந்யோன்ய அன்பு கிடைக்கும். காதலர்களுக்கு இந்த காலகட்டங்களில் காதலை சொல்லி காதலை சேர்வதற்கான ராஜ்யம் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் தைரியம் கொடுத்து திடீர் பணக்கார யோகத்தால் விபர ராஜ்யம் அடிக்கப்பட்டு இந்த கடகராசிக்கு அந்த காலகட்டங்களில் மிதமிஞ்சி செல்வாக்கு படுத்தப்படுவது நிதர்சனமான உண்மை.